நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த 15 வயது சிறுமியிடம் பேச்சு கொடுத்த இளைஞர். சீனியர் தானே என நினைத்து சகஜமாக பேசி பழகிய சிறுமி வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என நைசாக கூறி சிறுமியை மலையடிவாரத்திற்கு கடத்தி சென்று அத்துமீறல். 6 அரக்கன்கள் ஒன்று சேர்ந்து அப்பாவி சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய கொடூரம். மனதை ரணமாக்கிய சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? இருபத்தி 4 மணி நேரமும் துருதுருன்னு இருக்கிற பொண்ணு 2-3 நாளாவே சோகமா இருந்திருக்காங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பெற்றோர் கேட்டும் அந்த சிறுமி பதில் எதுவும் சொல்லாம அமைதியாவே இருந்திருக்காங்க. ஏதாவது சின்ன பிரச்சனையா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு மகளே நம்ம கிட்ட வந்து சொல்லிருவான்னு நினைச்சு பெற்றவங்களும் சாதாரணமா நினைச்சிருக்காங்க. ஆனா வீட்டுல உட்கார்ந்திருந்த அந்த 15 வயது சிறுமி திடீர்னு ஒரு நாள் செல்போனை பார்த்துக்கிட்டே தேம்பி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த சிறுமியோட தாய், என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிறுமி சொன்ன விஷயத்தை கேட்டு மொத்த குடும்பமும் ஆடி போயிருக்கு. கர்நாடகா பெலகாவி பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி அங்க உள்ள ஒரு ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சிருக்காங்க. அதே ஸ்கூல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி படிச்ச ஒரு இளைஞரை அந்த சிறுமி ரோட்ல வச்சு தற்செயலா பார்த்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் சீனியர் ஆச்சேன்னு நினைச்சு சிறுமி அந்த இளைஞர்கிட்ட பேசியிருக்காங்க. சிறுமி கிட்ட ரொம்ப நல்லா பேசின அந்த இளைஞர், எதுக்கு நடந்து போற, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி தன்னுடைய பைக்ல கூப்பிட்டுட்டு போயிருக்கான். ஆனா சிறுமிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம அங்க உள்ள ஒரு மலை அடிவாரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல, போற வழியில தன்னுடைய நண்பர்கள் 5 பேருக்கு தகவல் சொல்லி அவங்களையும் மலை அடிவாரத்துக்கு வர வச்சிருக்கான். இளைஞரும் சிறுமியும் அந்த இடத்துக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இளைஞருடைய நண்பர்கள் 5 பேரும் அங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 6 பேரா சேர்ந்து சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சிறுமி கத்தி கூச்சல் போட்ட உடனே அந்த 6 அரக்கன்களும் சேர்ந்து சிறுமிய அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு 6 பேரும் மாறி மாறி சிறுமிய செதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கொடூர சம்பவத்தை தன்னுடைய செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நாங்க எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நாங்க சொல்ற இடத்துக்கு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த சிறுமிய அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்தது கடந்த டிசம்பர் மாசத்துல. அதுக்கு பிறகு கடந்த 1 மாசத்துக்கு முன்னால அந்த சிறுமியோட செல்போனுக்கு போன் பண்ணி பேசின கும்பல் திரும்பவும் அதே மலை அடிவாரத்துக்கு வர சொல்லி மிரட்டி இருக்காங்க. வீடியோவை நெட்ல போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டினதால அந்த சிறுமியும் பயந்துகிட்டு அவங்க சொன்ன அதே இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க ஏற்கனவே ரெடியா இருந்த 6 கொடூரன்களும் அந்த சிறுமிய மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதே போல 4 நாளைக்கு முன்னாடியும் அந்த கும்பல் மறுபடியும் சிறுமிக்கு போன் பண்ணி மலை அடிவாரத்துக்கு வர சொல்லி இருக்காங்க. திரும்ப இப்படி டார்ச்சர் பண்றாங்களேன்னு நினைச்சு சிறுமி தவிச்சிருக்காங்க. வீட்லயும் சொல்ல முடியாம, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் சொல்ல முடியாம, இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்படியே விட்டா சரி வராது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு நினைச்சு தனக்கு நடந்த கொடூரத்தை பெத்தவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. சிறுமி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெத்தவங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் சிறுமியோட செல்போனை வாங்கி சோதனை பண்ணாங்க. சிறுமிக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ண அந்த செல்போன் நம்பரை வச்சு ஒரு இளைஞரை பிடிச்ச போலீஸ் அதுக்கு பிறகு அவனுடைய கூட்டாளிகள் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்துல தொடர்புடைய மேலும் ஒருத்தரை வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.
விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதால 15 வயது சிறுமி பாதிக்கப்பட்ட சம்பவங்கிறதுனாலையும் இப்போதைக்கு கைது செய்யப்பட்டிருக்கவங்களுடைய பெயரையோ போட்டோவையோ வெளியிட மாட்டோம்னு முழுமையான விசாரணைக்கு அப்புறம்தான் அக்யூஸ்டோட தகவல்களை தெரிவிப்போம்னு பிரஸ் மீட்ல பேசின போலீஸ் கமிஷனர் போரசே பூஷன் குலாப்ராவ் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிடிபட்டவங்களோட செல்போன்ல மேலும் சில சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களோட ஆபாச வீடியோக்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில கைது செய்யப்பட்ட 5 பேர்ல ஒருத்தனுடைய புகைப்படம் மட்டும் வெளியாகி இருக்கு. ஆனா அவனுடைய பெயர் உள்ளிட்ட விவரங்களை போலீஸ் வெளியிடல. பொள்ளாச்சியிலையும் இதே மாதிரி தான் ஒரு கும்பல் கல்லூரி மாணவிகளையும் இளம் பெண்களையும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குன சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்போ கர்நாடகாவிலையும் அதே மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. மக்கள் மத்தியில இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கூலி தொழிலாளியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டீக்கடை மாஸ்டர். சிறிது நேரத்தில் கூலி தொழிலாளி இரும்பு கம்பியால் அடித்துக் கொலை. கூலி தொழிலாளியை டீக்கடை மாஸ்டர் இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றது ஏன்? கூலி தொழிலாளிக்கும் டீக்கடை மாஸ்டருக்கும் இடையே அப்படி என்ன முன்விரோதம்? நடந்தது என்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணின ஒருத்தர், சார் நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், சீக்கிரம் வந்து என்னை கைது பண்ணுங்கன்னு எந்த பதற்றமும் இல்லாம சொல்லியிருக்காரு. அடுத்ததா அந்த நபர் சொன்ன இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரணை பண்ணப்பதான் ஃபோன் பண்ணது யாரு, கொலை செய்யப்பட்ட நபர் யாரு, எதுக்காக கொலை நடந்தது, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. கரூர் பரமத்தி மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள 41 வயசான ரமேஷ் ஒரு டீ கடையில மாஸ்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய மனைவி அம்சா. மதுரை ஜெய்ஹிந்தபுரத்தை சேர்ந்த சிவகுமாருங்கிற கூலி தொழிலாளி ரமேஷோட பக்கத்து வீட்டுக்கு வாடகைக்கு குடி வந்திருக்காரு. பொதுவா வாடகைக்கு குடி வர்ற எல்லாருமே பக்கத்து வீடுகள்ல உதவி கேட்கறது வழக்கம்தான். அப்படித்தான் சிவகுமாரும் ரமேஷ் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சுகர் இருக்குதா, கடுகு இருக்குதா, பக்கத்துல கடை எங்க இருக்குது, இப்படி எல்லாம் கேட்டு உதவி கேட்டிருக்காரு. டீ கடையில வேலை பார்க்கறதால அதிகாலையிலேயே வேலைக்கு போயிருவாராம் ரமேஷ். அதனால வீட்டுல அவருடைய மனைவி அம்சா மட்டும் தனியா தான் இருந்திருக்காங்க. அப்போ அம்சாவுக்கும் சிவகுமாருக்கும் நெருக்கம் ஏற்பட்டதா தெரியுது. சிவகுமார் அம்சா கிட்ட பேசுறதையும் அடிக்கடி வீட்டுக்குள்ள போய் மணிக்கணக்குல இருக்கிறதையும் பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் இத பத்தி ரமேஷ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிவகுமாரோடைய நடவடிக்கையே சரியில்லை, உன் மனைவிய கண்டிச்சு வையின்னு சொல்லி இருக்காங்க. மனைவி மேல இருந்த நம்பிக்கையில ஆரம்பத்துல எதையும் கண்டுக்காத ரமேஷ் அடுத்ததா அம்சாவோட நடவடிக்கையில உண்மையிலேயே மாற்றத்தை பார்த்திருக்காரு. அதுக்கு அப்புறத்துல இருந்து மனைவிய உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்றது உண்மைதாங்கிறது ரமேஷுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்ததா மனைவிக்கு அட்வைஸ் பண்ணுன ரமேஷ், என் வீட்டுக்கு வர்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, என் மனைவி கிட்ட பேசாத அப்படின்னு சிவகுமாரை கண்டிச்சிருக்காரு. அதையும் மீறி கிட்டத்தட்ட 5 வருஷமா 2 பேரும் தகாத உறவுல இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில தான் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்த ரமேஷ் மனைவியையும் சிவகுமாரையும் பார்க்க கூடாத கோலத்துல பார்த்திருக்காரு. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன், 2 பேரும் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு கத்தி இருக்காரு. அப்போ சிவகுமாருக்கும் ரமேஷுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என் வீட்டுக்குள்ள வந்து என் மனைவி கூடவே தகாத உறவு இருந்துகிட்டு சரிக்கு சரியா வாக்குவாதம் வேற பண்றியா அப்படின்னு ரமேஷுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறி இருக்கு. அதனால அடுப்படியில கிடந்த இரும்பு கம்பியை எடுத்துட்டு வந்து சிவகுமாரோடைய பின்னந்தலையிலையும் தோள்பட்டையிலையும் அடின்னு அடிச்சிருக்காரு ரமேஷ். அதுல மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே சிவகுமார் உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் பரமத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ரமேஷ் தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சிவகுமார் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ரமேஷை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. அதே மாதிரி ரமேஷோடைய மனைவி கிட்டையும் கொலை சம்பந்தமா போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் கடை அருகே நின்று கொண்டிருந்த இளைஞர் கடைக்குள் இருந்து மது போதையில் வெளியே வந்த கும்பல் இளைஞரை கண்டதும் அரிவாளால் வெட்டி வீசிய கொடூரம். சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே
போலீசாருக்கு வந்த மற்றொரு அதிர்ச்சி தகவல். வீட்டில் இருந்த பெண் கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட பயங்கரம். இரு கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அரை மணி நேர இடைவெளியில் நடந்த 2 கொடூர சம்பவங்களின் பின்னணி என்ன? டாஸ்மாக் கடை பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு சார்னு நைட்டு 9 மணிக்கு கோவில்பட்டி கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்காரங்க கொல்லப்பட்ட இளைஞர் யாரு என்னன்னு விசாரணை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸுக்கு இன்னொரு போன் கால் வந்திருக்கு. அதுல இளைஞர் கொல்லப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே இன்னொரு கொலை நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்னடா இது, அடுத்தடுத்து கொலைகளா நடந்திருக்கேன்னு ஒட்டுமொத்த காவல்துறையும் பரபரப்பாகிடுச்சு. அடுத்து நடந்த விசாரணையில தான் 2 கொலைக்கான பின்னணி பத்தி தெரிய வந்திருக்கு. கடந்த ஜனவரி மாசம் கோவில்பட்டி வள்ளுவர் நகர் சலவை தொழிலாளர் காலனியில உள்ள அம்மன் கோவில் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு கும்பல் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவை சேர்ந்த ரத்தனம், ஆனந்த், ஆனந்தோட மகன் பிரகதீஸ்வரன் ஆகிய 3 பேரும் மது குடிச்சிட்டு இருந்த கும்பல் கிட்ட போய் கோவில் பக்கத்துல வச்சு இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. அப்போ 2 தரப்புக்கும் இடையில வாக்குவாதமாகி கடைசியில கைகலப்பு வர போயிருக்கு. தாக்குதல்ல காயமடைந்த ரத்தினம் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில கோவில்பட்டி செண்பகா நகர் 3வது தெருவை சேர்ந்த சதீஷ் மாதவன் உட்பட சிலர் மேல போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுல இருந்துதான் 2 தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கு. ரேஷன் அரிசியை கடத்திக்கிட்டு போய் அதிக விலைக்கு விற்கிறது தான் இந்த சதீஷ் மாதவனோட மெயின் வேலையாம். சதீஷ் மாதவன் ரேஷன் அரிசி கடத்துறது சம்பந்தமா பிரகதீஸ்வரன் அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்ததாகவும் அது தொடர்பா ஏற்கனவே 2 பேருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதோட கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி வள்ளுவர் நகர்ல நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பிரகதீஸ்வரன் தரப்பை சேர்ந்தவங்க டிஜிட்டல் பேனர் வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தப்ப அந்த டிஜிட்டல் பேனர் கிழிக்கப்பட்டிருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சியானவங்க அங்க உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல சதீஷ் மாதவனும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்துதான் டிஜிட்டல் பேனரை கிழிச்சது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரகதீஸ்வரனும் அவங்க அப்பா ஆனந்தும் சதீஷ் மாதவன் கிட்ட போய் டிஜிட்டல் பேனரை கிழிச்சதை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க பெரிய ரவுடியா, எங்க டிஜிட்டல் பேனர் மேலேயே கை வைப்பீங்களான்னு பிரகதீஸ்வரன் கேட்க, ஆமாடா நாங்க பெரிய ரவுடி தான், நாங்க எவ்வளவு பெரிய ரவுடிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சதீஷ் மாதவன் கொலை மிரட்டல் விடுத்திருக்கான். அடுத்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துக்கு போன ஆனந்த் சதீஷ் மாதவன் தன்னையும் தன் மகனையும் கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டுறதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க அந்த கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுக்காம சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு புகார் கொடுத்தவங்களை அனுப்பி விட்டிருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால பிரகதீஸ்வரன் மேலையும் அவங்க அப்பா ஆனந்த் மேலையும் சதீஷ் மாதவன் கொலை வெறியில இருந்திருக்கான். இந்த நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு கடலையூர் ரோட்ல உள்ள டாஸ்மாக் கடைக்கு சதீஷ் மாதவன் தன்னுடைய கூட்டாளிங்க கூட சேர்ந்து மது குடிச்சிருக்கான். மது குடிச்சிட்டு டாஸ்மாக் கடையில இருந்து வெளியே வந்தப்போ டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துல பிரகதீஸ்வரன் தற்செயலா நின்னுகிட்டு இருந்திருக்காரு. மது போதையில சதீஷ் மாதவனும் கூட்டாளிகளும் பிரகதீஸ்வரன் கிட்ட போய் வம்பு இழுத்திருக்காங்க. அடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து பிரகதீஸ்வரனை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த பிரகதீஸ்வரனோட அம்மா மகனோட சடலத்தை கட்டி பிடிச்சு கதறி அழுதாங்க. அப்போ என் மகனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு போலீஸ்காரங்க கிட்ட அன்னைக்கே சொன்னேனே, போலீஸ்காரங்க ஒழுங்கா ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு என் மகன் உசுரோட இருந்திருப்பானேன்னு கத்தி கதறினாங்க.
அடுத்ததா என் மகனை கொன்னது அந்த சதீஷ் மாதவன் தான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லி ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. இத கேட்ட பிரகதீஸ்வரனோட சொந்தக்காரங்க நேரா சதீஷ் மாதவனை தேடி செண்பகா நகர் 3வது தெருவுல உள்ள அவன் வீட்டுக்கு போனாங்க. ஆனா வீட்ல சதீஷ் மாதவன் இல்லாததால வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த அவனுடைய அம்மா கஸ்தூரிய கண்டந்துண்டமா வெட்டி இருக்காங்க. கஸ்தூரியோட தம்பி செண்பகராஜ் வீடும் பக்கத்துல தான் இருக்கு. தன்னோட அக்காவை வெட்டுறத பார்த்து ஓடி வந்த செண்பகராஜ் தாக்குதலை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. ஆத்திரத்தோட உச்சியில இருந்த அந்த கும்பல் தடுக்க வந்த செண்பகராஜையும் சரமாரியா வெட்டி இருக்காங்க. இந்த கொடூர தாக்குதல்ல கஸ்தூரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. செண்பகராஜோட கைவிரல் துண்டாகி இருக்கு. பலத்த காயமடைஞ்சவரு கோவில்பட்டி GHல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் இருதரப்ப சேர்ந்த சதீஷ் மாதவன், செல்லதுரை, வேலு என்ற முனியசாமி, மதன்குமார், கனகராஜ், அர்ஜுன், சுரேஷ் ஆகிய 8 பேரை பிடிச்சு போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இந்த எல்லா பிரச்சனைக்கும் முழுமுதற் காரணம் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீஸ்காரங்க தான் இதுவரைக்கும் 3 முறை ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு பிரகதீஸ்வரனோட சொந்தக்காரங்களும் அந்த ஏரியா மக்களும் குற்றம் சாட்டுறாங்க. பிரகதீஸ்வரன் தரப்புக்கும் சதீஷ் மாதவன் தரப்புக்கும் இடையில கடந்த 5 மாசமாவே பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதுவும் டிஜிட்டல் பேனர் கிழிச்சது தொடர்பா ஏற்பட்ட பிரச்சனையப்போ சதீஷ் மாதவன் கும்பல் நடு ரோட்ல வச்சு ஆனந்துக்கும் பிரகதீஸ்வரனுக்கும் கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இத அந்த ஏரியா மக்கள் பலரும் பார்த்திருக்காங்க. இது தொடர்பா ஆனந்த் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கிழக்கு காவல் நிலைய போலீஸ் அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம FIR கூட ஃபைல் பண்ணாம உதாசீனப்படுத்தி இருக்காங்க. அவங்க உடனே விசாரிச்சு கொலை மிரட்டல் விடுத்த கும்பல் மேல நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த 2 கொலை சம்பவங்களையும் தடுத்திருக்கலாம்ங்கிறது தான் பொதுமக்களுடைய ஆதங்கம். இந்த ஒரு சம்பவம் மட்டுமில்ல, கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துல கடந்த சில மாதங்களாவே எந்த ஒரு புகாரையும் ஒழுங்கா விசாரிக்காம அலட்சியப்படுத்துறதா சொல்லப்படுது. ஸ்டேஷனுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் அவங்கள அவமரியாதையா பேசுறது, ஒருமையில பேசி அசிங்கப்படுத்துறதுன்னு போலீஸ்காரங்க அத்துமீறி நடக்கிறதா புகார் எழுந்திருக்கு. இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்த ஜின்னா பீர் முகமது கடந்த 31ஆம் தேதி தான் பணி ஓய்வு பெற்றிருக்காரு. ரிட்டையர் ஆக போறவர் தானேங்கிற எண்ணம் ஸ்டேஷன்ல உள்ள காவலர்கள் யாரும் இன்ஸ்பெக்டருக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையையும் ஜின்னா பீர் முகமதுக்கு கொடுக்காம தன்னிச்சையா செயல்பட்டதா சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா கிழக்கு காவல் நிலைய குற்றப்பிரிவுல இருக்கிற அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் சொல்றத கொஞ்சம் கூட கண்டுக்காம தனிக்காட்டு ராஜா மாதிரி செயல்பட்டதாகவும் அதனாலேயே சமீப கால குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த ஒருத்தர் தான் கொடுத்த புகார் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ குற்றப்பிரிவுல இருந்த அதிகாரிகள் புகார் கொடுத்தவரை ஒருமையில பேசி இனிமே ஸ்டேஷன்ல கால் வச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புனதா சொல்லப்படுது. அதுபோல பூஜை பொருள் விற்பனை பண்ற கடைக்கு வந்த இளைஞர் கடையில இருந்த முதியவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அதுக்கான CCTV ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லப்படுது. இது மாதிரி காவல்துறை மேல ஏகப்பட்ட புகார்கள் எழுந்திருக்கிற நிலையில குற்றச்சம்பவங்கள் குறையறதும் அதிகரிக்கிறதும் காவல்துறையோட கையில தான் இருக்குன்னு ஆதங்கத்தை கொட்டுறாங்க கோவில்பட்டி மக்கள். வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி பட்ட பகலில் வீடு புகுந்து மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர். சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் போலீசில் சரணடைந்த கொலையாளி. கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற இளைஞர் யார்? கல்லூரி மாணவிக்கும் இளைஞருக்கும் என்ன சம்பந்தம்? கொலைக்கான பின்னணி என்ன?
ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணன் மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. உறவினர் வீட்டு திருமணத்துக்காக மனைவி பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு பள்ளிக்கூடம் திறந்த முதல் நாளுங்கிறதால இளைய மகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த மூத்த மகள் அஷ்விகா மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அதனால அஷ்விகாவோட பெயரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிருக்காரு கண்ணன். அப்போ மகள் கிடந்த கோலத்தை பார்த்து கண்ணன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. வயித்துல கத்தியால குத்தப்பட்டு அதிக ரத்தம் வெளியேறி மயங்கி கிடந்திருக்காங்க. என்னாச்சு, யாரு இப்படி குத்துனதுன்னு எதை பத்தியும் யோசிக்காம மகளை முதல்ல காப்பாத்தணும்னு, அதுக்கு பிறகுதான் மத்ததை யோசிக்கணும்னு அஷ்விகாவை தூக்கிக்கிட்டு அறக்க பறக்க பக்கத்துல உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஓடி இருக்காரு கண்ணன். ஆனா பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் மாணவி உயிரிழந்து 1 மணி நேரத்துக்கும் மேல ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு கதறி அழுதிருக்காரு கண்ணன். அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீசார் கண்ணன் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. சார், நான் வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணு மயங்கி கிடந்தா. ஆனா யாரு குத்துனது, எதுக்காக குத்துனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு மாணவி வீட்டு பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணியிருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்துல இருந்து தாலுகா காவல் நிலையத்துக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், கோவை வடுகபாளையம் பொன்முத்து நகர் பகுதியில உள்ள அஷ்விகாவை நான் தான் கொன்னேன், என்னை கைது பண்ணுங்கன்னு சரணடைய வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மேற்கு காவல் நிலையத்துக்கு போன தாலுகா காவல் நிலைய போலீசார் அந்த இளைஞரை கூட்டிட்டு வந்து விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல தான் கொலையாளி யாருங்கிறதும் கொலைக்கான காரணம் என்னங்கிறதும் தெரிய வந்திருக்கு. உடுமலை சாலை அண்ணாமலையார் நகரை சேர்ந்த பிரவீன் குமாரும் அஷ்விகாவும் 4 வருஷத்துக்கு முன்னால ஒரே ஏரியால இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருமே காதலிக்க ஆரம்பிச்சதா தெரியுது. அதுக்கு பிறகு பொன்முத்து நகருக்கு வந்துட்டாங்க அஷ்விகா. அதே மாதிரி பள்ளி படிப்பும் முடிஞ்சு காலேஜும் போயிட்டாங்க. காலேஜுக்கு போன பிறகு பிரவீன் கூட பேசுறத அஷ்விகா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டதா தெரியுது. அதுவும் செகண்ட் இயர் வந்த பிறகு பிரவீன் கூட பேசுறத சுத்தமா நிறுத்தி இருக்காங்க. என்கிட்ட பேசு, ஏன் பேச மாட்டேங்கிறன்னு மாணவி கிட்ட கெஞ்சி பார்த்திருக்காரு பிரவீன் குமார். அதுக்கு படிப்பு தான் முக்கியம், காதல் கீதல் எல்லாம் படிப்பு முடிஞ்சு பார்த்துக்கலாம். எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை என்னால உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்விகா. இன்னும் 1 வருஷத்துல படிப்பு முடிஞ்சிரும், நாம மேரேஜ் பண்ணிக்கலாம் பிரவீன் குமாரும் சொல்லியிருக்காரு. மேரேஜ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மாணவி. எப்படி பேசினாலும் பிரவீன் குமாருக்கு மறுப்பு தான் சொல்லியிருக்காங்க. மாணவியோட வீட்டுல யாரும் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட பிரவீன் குமார் நேர்ல போய் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. நேர்ல போய் பேசியும் பிரவீன் குமாரோட பேச்சு எடுபடல. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன பிரவீன் குமார் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால அஷ்விகாவை குத்தி இருக்காரு. வராண்டாவுல அப்படியே மாணவிய போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆன பிரவீன் குமார் சரணடைறதுக்காக மேற்கு காவல் நிலையத்துக்கு போயிருக்காரு. ஆனா சம்பவம் நடந்த இடம் தாலுகா காவல் நிலையம் லிமிட்ல வர்றதால அங்க தகவல் கொடுத்திருக்காங்க காவல்துறையினர். அதுக்கு பிறகுதான் பிரவீன் குமாரை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க போலீசார். குற்ற வழக்குகளில் சிக்கி சிறைக்கு சென்ற கணவன், வழக்கறிஞர்கள் மூலம் கணவனை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்த மனைவி, வீட்டிற்கு வந்ததும் மனைவியின் வாயில் பூச்சிக்கொல்லி மாத்திரையை திணித்து துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம். சிறையில் இருந்து வெளிவந்த கணவனுக்கு மனைவி மீது அப்படி என்ன ஆத்திரம்? மனைவியை கொன்ற கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்துல உள்ள முள்ளூர் பட்டிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் 50 வயதான பால்ராஜ். இவருடைய மனைவி சரஸ்வதி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பால்ராஜ் மேல அடிதடி திருட்டுன்னு ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி குற்ற வழக்கு சம்பந்தமா பால்ராஜை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. ஜெயில இருந்த பால்ராஜ் தன்னுடைய மனைவி சரஸ்வதி கிட்ட
வக்கீல போய் பார்த்து பேசி என்ன சீக்கிரம் ஜாமீன்ல வெளியேடுன்னு சொல்லியிருக்காரு. கணவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக சரஸ்வதியும் வக்கீல பார்த்து பேசி இருக்காங்க. ஆனா பால்ராஜுக்கு ஜாமீன் கிடைக்கல. அது இதுன்னு லேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஜெயில இருந்த பால்ராஜ மனைவி சரஸ்வதி பார்க்க போனப்பெல்லாம் உன்னால என்ன சீக்கிரம் ஜாமீன்ல எடுக்க முடியாதா, நான் உள்ள இருந்தாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஒரு வழியா பல வக்கீல்களை பார்த்து பேசி பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் சரஸ்வதி தன்னுடைய கணவரை ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்த பால்ராஜ் நேரா வீட்டுக்கு போனதும் மறுபடியும் மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட் பண்ண, என் பேச்சை கேட்டு நடக்க முடியாதான்னு கேட்டு மனைவிய அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி இருக்காரு. இதுக்கு இடையில வீட்ல இருந்து கிளம்பி வெளியில போன பால்ராஜ் மனைவியை கொல்றதுக்காக பிளான் பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மாத்திரைய கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. மகனும் மகளும் வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தவரு திரும்பவும் மனைவி கிட்ட சண்டை போட்டு அவங்கள சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுக்கு பிறகு தாம் வாங்கிட்டு வந்த பூச்சிக்கொல்லி மாத்திரைய மனைவியோட வாயில வலுக்கட்டாயமா திணிச்சு தண்ணிய ஊத்தி இருக்காரு. சரஸ்வதி கதறி அழுற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்பதான் சரஸ்வதி தன்னுடைய கணவர் செய்யற அக்கிரமத்தை சொல்லி இருக்காங்க. அடுத்து சரஸ்வதியை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வந்த சரஸ்வதி கொஞ்ச நேரத்திலேயே சிகிச்சை பலனளிக்காம உயிர் இழந்துட்டாங்க. தகவல் தெரிஞ்சு வந்த போலீஸ் கிட்ட சரஸ்வதிய அவங்க கணவர் பால்ராஜ் தான் கொன்னாருங்கிற விஷயத்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தலைமறைவா இருந்த பால்ராஜ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு